உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க என்ன என்னோட குஷி கிட்ட இருந்து மோனைய கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. என் குடும்பத்துக்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. கடவுளே கிருஷ்ணா, பிரிச்சிடாதீங்க. இப்ப எனக்கு உங்களோட மகா மந்திரம் மட்டும்தான் தோணு. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதः क्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமः. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ராதாக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்க வரல. நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்றேன், எனக்கு நீங்க என்னோட உரிமையை திருப்பி கொடுக்கணும். என் குடும்பத்தோட சந்தோஷத்தை திருப்பி கொடுங்க. காதுல கேக்குதா? நீங்க ஏற்கனவே மோகன் கிட்ட இருந்து அவரோட சந்தோஷம், அவரோட குடும்பம், அவரோட காதல் எல்லாத்தையும் பறிச்சிட்டீங்க. மறுபடியும் அதை தான் நீங்க பண்ணுவீங்கன்னா மறுபடியும் எதுக்காக ராதாவை ஒரு நம்பிக்கையா அவர் வாழ்க்கையில அனுப்பி வச்சீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க நல்லவங்களுக்கு எப்பவும் கெடுதல் பண்ண மாட்டீங்களாம். ஆமால, நான் கேள்விப்பட்டது உண்மைனா இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்தை நிரூபிச்சு காட்டணும். ஆமா, ஏன்னா ராதா இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. ஒருவேளை இன்னைக்கு தப்பி தவறி அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு நிச்சயமா நீங்க மட்டும்தான் பொறுப்பாவீங்க. நீங்க மட்டும்தான். நீங்க தானே இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் படைச்சீங்க. உங்களோட அனுமதி இல்லாம இந்த பூமியில ஒரு அணு கூட அசையாதுன்னு தெரியும். இந்த உலகம் முழுக்க உங்களோட விரல் அசைவுல தான் அசையுது. நான் சொல்றது உண்மைதானே? அப்படின்னா நீங்க தான் இன்னைக்கு ராதாவோட வாழ்க்கையை மாத்தணும். இன்னைக்கு நீங்க உங்களோட முடிவை மாத்தணும். ராதா கண்டிப்பா சாகவே கூடாது. நீங்க அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவளோட வேலை இங்க முடியவே இல்ல. நீங்க மறுபடியும் ராதாவை இங்க திருப்பி கூட்டிட்டு வரணும். நீங்க உங்களோட முடிவை மாத்திதான் ஆகணும். சொன்னது புரிஞ்சுதுல? ராதா உங்களோட பரம பக்தை. பகல்னு உங்க பேரு மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்லி சொல்லி அவளோட வாயே ஓயாது. ஆனா இன்னைக்கு மட்டும் ராதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானே எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன், நீங்க இருந்த எந்த பயனுமே இல்லைன்னு. நீங்க வெறும் கல்லாலான சிலைதான். நீங்க அப்படியே இருந்தாலும் எங்க எல்லாரையும் வச்சு விளையாடுறதுக்கு மட்டும் தான் தெரியும். எங்களை கஷ்டப்படுத்தி நீங்க அதுல சிரிப்பீங்க. பொம்மை மாதிரி வச்சு நீங்க அதுல விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யார் மேலயும் எந்த அக்கறையும் இல்ல. நியாயம் அநியாயம் இதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. உங்களுக்கு எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு நாங்க ஒரு பொழுதுபோக்கு. எங்க எல்லாரையும் பார்த்து சிரிப்பீங்க. எல்லாரும் எங்க? எல்லாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. யாருக்குமே பசிக்கலையா? பசிக்கலன்னா அப்ப சாப்பிட வேண்டாம். ஆனா நான் சாப்பிடுவேன்.
கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। திடீர்னு ஏன் இவ்ளோ காத்தடிக்குது? காத்து என்னங்க இப்படி அடிக்குது? இந்த வெயில திடீர்னு புயல் காத்து அடிக்குது. வாங்க போய் பார்க்கலாம். மோகன், நான் போய் சொல்றேன்னு நீ திரும்ப திரும்ப சொல்றல. அம்மா மேல சத்தியம். ராதா எங்க இருக்கான்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. குஷி இப்படி போய் சத்தியம் பண்ணக்கூடாது. ஓகே மோகன், நான் ஒன்னும் போய் சத்தியம் பண்ணல. ராதா நிஜமாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.